ஹாய் கியூட்டீஸ், நம்மள பல பேர் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனால் சரியாயிரும்னு நினைக்கிறோம்ல. அந்த ஸ்டோரி கேளுங்களேன். ஒரு தவளையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த தவளை கிட்ட எலி வந்து அழுதுட்டு இருக்கு, நான் இங்கே இருக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் வேற இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி. தவளையும் ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குது. ஆமாம், தினசரி என்ன ஒரு பாம்பு வந்து விரட்டுது, இன்னைக்கு கூட நான் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே அவ்வளோதான், இன்னைக்கு ஏதாவது ஆயிரும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது. சிரிச்சுட்டே அந்த தவளை சொல்லுது, இந்த இடத்த விட்டு போயிட்டா நீ போகிற இடத்துல வேற பாம்பே இருக்காதா என்ன, அதுக்கு விஷமே இருக்காதா என்ன, அதுக்கு பசிக்காதா, ஒன்று சாப்பிடாதான்னு கேட்குது. ஏன் இப்படி சொல்லுது தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாம்பு இந்த தவளையை கூட விடாம துரத்தி இருக்கும். அப்போ எப்படி இந்த தவளை இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுதுன்னு பாக்குறீங்களா? அது அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண கத்துக்குச்சு. நம்மள சில பேர் இப்படிதான், நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, யாருக்குமே கவலை இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாருமே ப்ராப்ளத்தோட தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. நீ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க. நீ இப்ப இந்த இடத்துல இருக்கனாதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீ வேற இடத்துக்கு போனா இதை விட பெரிய ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்ணுவ? அதனால நீ இருக்கிற இடத்துல இருக்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி சரி பண்ண கத்துக்கோ. நீ இப்ப வெளியே போனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்காது. நீ இப்போ ஸ்ட்ராங்கா நில்லு, உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். அதுலதான் இருக்கு உன்னோட கெத்தே. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.